ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை. இங்க இருந்தா இடைஞ்சலா இருக்கா? உள்ள போய் சல்லாசமாக வஞ்சனையில் இருப்போம். செய்யலையா? இருக்குது. குழந்தை பிறந்ததுன்னு தெரியல, வேலை விட்டதுன்னு தெரியல. ஆமா, இருவரும் கட்டி சேர்ந்து உல்லாசமாக இருந்து விட்டோம். விட்டு போனா தெரியல, பாப்போம். குழந்தையோட வந்திருக்கிறா குழந்தை பாரு. பிரம்மதேவனும் திலோத்தமையும் கட்டி சேர்ந்ததால், கட்டி சேர்ந்து ஒன்றாக இருந்ததால், அதாவது நாங்களும் ஒரு தேவர் பிண்டம், அதனால ரிஷி பிண்ட ராவு தங்காது, சேமியா திங்குமா, ஒரு இரவு தங்காது, தங்கிக்கிச்சே. அதாவது கட்டி சேர்ந்தோம்னா அங்கத்தில் இருக்க உடனே அது குழந்தையா பிறந்தரும். அதனாலே திலோத்தமா, நாம் இருவரும் காமமாக வந்தது கண்ணை கட்டியதால் கட்டி சேர்ந்து இப்படி குழந்தை ஒன்று பிறந்து விட்டது. இங்கே காட்டுறீங்க வாரத்தாங்க, அது என்ன என்ன குழந்தைன்னு பாருங்க. வேலோட போய் சொல்லிதான் குழந்தைய இது ஒத்த கொஞ்சம் போடுறாங்க. ஒத்த கொஞ்சம் சேர்ந்து 2 சாப்பிட்டு போடுது. ஆண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஆமா, இந்த குழந்தையை பார்த்தா அழகா இல்லையே, என்ன கருப்பால கிடக்குது. இது ஒரு அசுரன் போல் தெரிகிறது, ஒரு சூரன் போல் தெரிகிறது. அத்தானே. ஆமா, நான் ஒரு பிரம்மதேவன், நான் ஒரு தேவன், இவன் ஒரு திலோத்தமை. எங்களுக்கு பிறக்க வேண்டியது ஒரு அழகாதான பிறக்கணும். ஒரு புலிக்கு பிறந்தா அது புலியாத்தானே இருக்கும், ஒரு யானைக்கு பிறந்தா அது ஒரு யானையாத்தான் இருக்கும், ஒரு சிங்கத்துக்கு பிறந்தா சிங்கமாத்தான் இருக்கும், ஒரு பிரம்மதேவனுக்கு பிறந்தது பிரம்மதேவ மாதிரி தானே இருக்கணும். இது இப்படி கிடக்குது, ஒரு வித்தியாசமா இருக்குது. அதனால இந்த பிரம்மதேவனும் திலோத்தமையும் ஏன் இந்த மாதிரி கட்டி சேர்ந்தா இந்த மாதிரி ஏன் குழந்தை பிறந்திருக்குது? மூல நட்சத்திரம், அவுட்ட நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரம் ஒன்றாக இனியும் தருவாயில் நாங்கள் கட்டி சேர்ந்து விட்டோம். அதனால் இந்த மாதிரி ஒரு அசுரன் சூரன் போல ஒரு குழந்தை பிறந்து விட்டது. சரி, அதனால் இந்த குழந்தை பிறந்து விட்டது. பிரம்மதேவனுக்கு இந்த பிரம்மதேவனுக்கு திலோத்தமைக்கு பிறந்து விட்டது இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும் அல்லவா? ஆனா இந்த குழந்தையை பார்த்தால் அதிக வல்லமை கொண்ட, வீரம் கொண்ட, தீரம் கொண்ட, அதிக பலம் கொண்டவனாக தெரிகிறான் இந்த குழந்தை இந்த வயசுலயே. ஆமா, ரொம்ப அசுர குணப்படுத்தவன். ஆமா, அதிக வல்லமை உடையதான் இவனுக்கு வல்லாள கண்டல் என்று பெயர் வைத்தார். குழந்தையும் இருந்தது, வல்லாள கண்டல் என்று பெயர் பெற்று விட்டோம். அதனால திலோத்தமா இந்த குழந்தையை கொண்டு போய் தெய்வலோகத்துல சீரு சிறப்புடன் வளர்த்தி வாலிபம் செய்ய நான் போயிட்டு வரேன். ஏன் மாப்பிள, நீ பாட்டுக்கு வந்த, சரி, ஒரு பொட்டக்குள்ளன்னு கூட பார்க்காம கேட்ட. அம்மா ஏன் இடத்துக்கு சண்டை போடுறீங்க? அங்கதான் இடம், இங்கதான் வாங்க. ஆனா திலோத்தமா, ஏன் மாப்பிள, நீ வந்த எடுத்த குழந்தைய குடுத்துட்டு காரியம் முடிஞ்சதும் இந்த நீ எடுத்துட்டு போய் வளர்த்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறியா? குழந்தைய நீ எடுத்துட்டு போ. இந்த குழந்தைய நான் தெய்வலோகத்துக்கு எடுத்துட்டு போனா என்ன தெய்வலோகத்துல சேர்த்திக்க மாட்டாங்க. சரியா? தேவேந்திரமன்னா தெய்வலோகத்துல சேர்த்திக்க மாட்டாங்க. அதனால இந்தாங்க இந்த குழந்தைய நீங்களே எடுத்துட்டு போங்க. சண்டாளி, நான் இந்த குழந்தைய கொண்டுட்டு போய் கலைவாணி சரஸ்வதிட்டு போனா அவன் என்ன சும்மா உருவாளா? நான் பொழைக்க முடியுமா? என்ன உயிரோட உருவாளா? அதனால இந்த குழந்தையை நீயும் எடுத்துட்டு போக முடியாது, நானும் எடுத்துட்டு போக முடியாது. அதனால் இந்த வல்லாள ஒரு சூரனை இங்கோ, ஆனா நாம் இருவரும் கட்டி சேர்ந்த என்ன இடம்? ஒரு மயானம். ஆமா, ஏனென்றா இந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் ஒரு மயானத்தில் அமர்ந்துதான் தவத்தை புரிகிறான். ஏன் மயானத்தில் அமர்ந்து தவத்தை புரியணும்?
சிவனுக்கு மயானம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் மயானத்துல தானே சுத்தமலங்களில் சுதாகரங்களில் சிந்து சூழ்நிலை கொண்டிருந்தார். அதனால பிரம்மதேவனாகப்பட்டவன் ஒரு ருத்ர மயானத்தில் அமர்ந்து பூஜைகள் தவங்களை செய்ததால் அப்பொழுது தவத்தை கிளத்து கட்டி செய்ததால் இந்த பாலகன் பிறந்து விட்டான் இந்த ருத்ர மயானத்துல. சரி, அதனால் இந்த ருத்ர மயானத்தில் அருகில் ஒரு வல்லாள பட்டினத்தை உருவாக்குவோம். ஆமா, என் அம்சையால் வல்லாள பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்கி இவனுக்கு இளவரசனாக பட்டம் சூட்டி பட்டம் சூட்டி தக்க வாலிப வயது வந்த உடனே இவனுக்கு திருமணத்தை ஒன்று நடக்கும். யாருக்கு? நிசோசினி என்ற பெண்ணை திருமணம் செய்து இந்த வல்லாள பட்டணத்தில் இந்த வல்லாளகண்ணன் சீரும் சிறப்புடன் வாழ்வான். அதனால இந்த குழந்தையை இங்கே போட்டு வளர்த்தி வாலிபம் செய்து விடுவோம். மந்திரி இடத்திலே கொடுத்து விடு. நீ தெய்வலோகம் செட்டுவா. அதனால் பிரம்மதேவனாகப்பட்டவர் பார்த்தார் வல்லாள பட்டணத்தில் வல்லாளகண்டன் என்று பெயர் வைத்து இந்த வல்லாள பட்டினத்தில் சீரும் செழிப்புடன் வல்லாளகண்டன் பிறந்து வளர்ந்து வாலிப வழி ஒரு விசுவாசினி என்ற பெண்ணை திருமணம் செய்து சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார். ஆமா, ஆனால் தந்தையாராகப்பட்ட பிரம்மதேவன் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பார்க்க வேண்டும். நானும் சத்தியலோக போய் வருகிறேன்.